இனியாவுக்கு திருமணம் முடிஞ்சாச்சு. பிக் பாஸ் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணது எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அஜித் அவரு இவ்வளவு வேகமா சென்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஷாலினி அவங்கள பாக்குறதுக்காக தான், திருமண நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்னும், திருமண நாள்ல இப்படி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. அதே போலதான் சந்திரசேகர் அவரும் திருமண நாளை தொடர்ந்து மனைவிக்கு என்ன கிஃப்ட் கொடுத்திருக்காருன்னு தெரியுமா? நயன்தாரா அவங்களுடைய விஷயத்துல சுந்தர்சி அவங்க கிட்ட கேட்ட கேள்வி அவர் கொடுத்த பதில் என்னங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியலா, ரொம்ப நாளா முடியாத ஒரு சீரியலாவும் போயிட்டு இருக்கு. சொல்ல போனா இந்த சீரியல்ல அடுத்தடுத்து கிளைமேக்ஸ் அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்களே தவிர சீரியல் எண்டுன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த சீரியல்ல இப்ப இனியா அவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ஒரு வழியா திருமணத்தை நடத்தி முடிச்சுட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் கூட சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அடுத்தாவது இந்த சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பிக் பாஸ் சீசனுக்காக ஒவ்வொரு வருஷமே ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து பிக் பாஸ் சீசன் 9 எப்ப வரப்போகுதுன்னு இப்ப இருந்தே அப்டேட் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹோஸ்டா கமல் சார் வர போறாரா, இல்ல ஹோஸ்டா விஜய் சேதுபதி அவர் வர போறாரா, இப்படிப்பட்ட கேள்விகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில பிக் பாஸ் சீசன் 9ல எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், இதை கொண்டு போய் நீங்க தொகுப்பாளர் கிட்டையும் கண்டிப்பா சேனல் தரப்பு கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க நான் முட்டி போட்டு இதுக்காக நடக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வெளியிட்ட வீடியோ எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு. அது சமூக வலைதளம் முழுக்கவே வைரல் ஆக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்க சேனல் தரப்பு, என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த வகையில நம்ம அஜித் அவருக்கும் ஷாலினி அவங்களுக்கும் 25வது திருமண நாள். இதை குடும்பத்தோட கொண்டாடுறதுக்காக தான் சென்னைக்கு திரும்பி வந்திருக்காராம் அஜித் அவரும். 999ல இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அஜித் அவங்களும் ஷாலினி அவங்களும் அமர்கலம் படப்பிடிப்பதான் காதல் இவங்களுக்குள்ள மலர்ந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 2 பேரும் திருமணம் பண்ணி சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அஜித் அவங்களும் ஷாலினி அவங்களும் அவங்களுடைய திருமண நாளை கொண்டாட இருக்காங்க. அஜித் அவர் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்திருக்காராம். ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கு. ரசிகர்கள் இதை பார்த்து வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சந்திரசேகர் அவரு ஷோபா அவங்களுக்கு BMW காரை வாங்கி கொடுத்து இந்த திருமண நாளை ரொம்ப மறக்க முடியாத நாளா மாத்தி இருக்காங்க. ஏப்ரல் 26ஆம் தேதி இவங்களுக்கு 52வது திருமண நாள். இந்த திருமண நாளுக்கு தான் BMW காரை வாங்கி கொடுத்திருக்காரு S.A. சந்திரசேகர் அவரும். இதை பார்த்து ஷோபா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருக்காங்களாம். நிறைய பேர் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நயன் அவங்களுடைய விஷயத்துல என்கிட்ட பதிலே இல்ல அப்படின்னு, எனக்கும் நயன்தாரா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த செய்தி ஏன் பரவச்சுன்னு தெரியல. நயன்தாரா அவங்க ரொம்ப டெடிகேட்டான நடிகை. படப்பிடிப்புல ஒரு அரை மணி நேரம் கேப் இருந்தாலும் அவங்கள நான் கேரவன் போக சொல்லுவேன். ஆனா லொகேஷன்ல இருக்கிறது தான் அவங்களோட பழக்கம். இந்த மாதிரி தேவையில்லாம வெளியாகிற வதந்திகள் எல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, பதில் சொல்லிட்டு இருக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சுந்தர்சி அவர் ஒரு பதிலடியா கொடுத்திருந்தாருங்க. இதுதான் வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.